வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக பூர்ணிமா ரவி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்களுமே ரொம்ப சூப்பராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன். யூடியூப் சேனல் ஒன்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அராத்தி அப்படிங்கிற பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே ஃபுடி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வச்சு வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே வந்து அதிகமாக பேசுகிறவங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவங்க, கப்பல், இந்த மாதிரி இப்போ வந்து எப்போவுமே அங்கே போய் தான் வந்து சில பேர் வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு கப்பலே வந்து உள்ளே போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மௌனராகம் சீசன் 2 நடித்தாங்க இல்லையா, ரவீனா தாகா. ஸோ அவங்க லவ்வர் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து தெரியும் அவங்க வந்து 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களுமே இப்போ உள்ளே போயிருக்காங்க. வேறு லெவலில் இருக்க போது இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து பூர்ணிமா ரவியுமே ரொம்ப கலகலப்பாக பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுமே இந்த பிக் பாஸ்ல உள்ள போறாங்க. ஸோ வந்து நம்ம சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்குமே விஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னெல்லாம் நடக்க போகுது, எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வெறித்தனமா இந்த பிக் பாஸ் சீசன் 7க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்